வாழை செடியும் மாந்தோரணங்களும் பூந்தோரணங்களும் வீட்டை அலங்கரிக்க லட்சுமி விலாசத்திற்கு விலாசமானார் லட்சுமிகாந்தம். ஆமா, லட்சுமிகாந்தம் வாங்கிய புதிய பங்களாவோட பேர் தான் லட்சுமி விலாசம். அது ஒரு பழைய கட்டிடம். ஊருக்கு சற்று வெளியே மரமடர்ந்த சாலையில ரஸ்தாவிற்கு சற்று உள்ளடங்கி இருந்தது. பெரிய காம்பவுண்ட், கட்டிடத்தை மறைக்கிறபடியான பெரிய மரங்கள் ஒருவித பயத்தை கிளப்பதாவே இருந்துச்சு. ஆனா லட்சுமிகாந்த தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் இந்த வீட்டை வாங்கினதுல யாருக்குமே ஆச்சரியம் இருந்திருக்காது. வந்த விருந்தினர்கள் கூட அதை பற்றி தான் ஏகமா புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்தம் யாருங்கிறத பார்க்கலாம். லட்சுமிகாந்தம் ஒரு நூதனமான மனிதர். அவர் மனசுல என்னதான் எண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு யாராலையும் லேசில சொல்லிட முடியாது. அவரோட தொழில் கூட அவரை போலத்தான் பொழுதுபோக்காகத்தான் இருந்தது. கதை, நாவல்கள் எழுதுவது. எந்த ஒரு பழைய நைந்த விஷயத்த கூட ரசமாகவும் மற்றவங்களை கவர்றபடியாகவும் புதிய தோரணையில தான் எழுதுவார். அதுல அவருக்கு ஒரு நல்ல பேர், ஏன் புகழ் கூட உண்டு. ஆள் கூட பார்க்க கம்பீரமா இருப்பாரு. பார்க்கறதுக்கு அப்படியே வசீகரிக்கும் தன்மை கொண்டவரா இருப்பாரு. 40 வயசானாலும் அப்படி இல்லாம ஒரு சிறிய பையன் போல இருக்கும். அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம், சிறிய மமதை இவை எல்லாமே தோன்றும். உலகத்துல இருக்கிற கோழைத்தனம், சிறுமை குணம் எல்லாமே அவர் முன்னாடி நிற்க கூசும். அந்த அளவுக்கு அவருடைய கம்பீரம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு சிரிப்பு. விதியினோட அற்ப விளையாட்டுகளையும் உலகத்தோட அசட்டு தனத்துகளையும் துச்சமாக நினைப்பது போல ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டே இருப்பார். ஆனா அவருடைய தம்பி மகரபூஷணம் இவருக்கு அப்படியே எதிர்குணம் கொண்டவர். இருவரை போலும் 2 விதமான தனிக்குணம் படைத்த இரத்த கலப்புல ஒரே மரத்துல 2 கிளைகள் போன்று இருவரை காண முடியாது. அண்ணன் உலகத்துல இருக்கிற வெறுப்பையும் கேவலத்திலையும் பார்த்து நகையாடும் தனி சிறப்புனா தம்பிக்கு உலகத்திலே காதலும் கனவு கண்டுகளிக்கும் ஒரு லட்சியவாதி. தன்னை கனவுகளை படங்களா வரைவதும் அதை திரைச்சிலையில உருவாக்குவதிலையும் பெரிய மோகம் மகரபூஷணத்துக்கு இருந்துச்சு. ஆகையால எதிரெதிர் குணங்கள் படைத்த 2 சகோதரர்களுடைய பாசம் மனித உலகத்துல காணப்படாததாகவும் இருந்துச்சு. அது வெறும் சமாச்சாரம் மட்டுமல்ல, பெரும் கதையாவும் அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில பெரும் பேச்சாவும் இருந்துச்சு. ராமனுக்கு எப்படி லட்சுமணனோ அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னு பேச்சு இருந்துச்சு. மகரபூஷணம் இறந்த பிறகு லட்சுமிகாந்தம் சமூகத்திலிருந்தே மறைஞ்சிட்டாருன்னே சொல்லிடணும். பிறகு எங்கு போனாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இப்படி இருக்கும்போதுதான் அவங்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அழைப்பு கடிதம் வந்தது. ஒரு புதிய வீடு, பெரிய மாளிகை என்றே சொல்லலாம். மாம்பழத்துல வாங்கியிருக்கதாகவும் அதுக்கு புண்ணியாவசனம் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய விருந்து நடத்த போவதாகவும் அவசியம் எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வரணும்னு எழுதியிருந்துச்சு. அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை பார்க்க வேண்டிய ஆவல்ல அவரை பார்க்கறதுக்கு அங்க தீர்மானிச்சு வந்திருந்ததுல ஆச்சரியம் இல்லை. மகரபூஷணத்துடன் இவள் தனது வாழ்க்கையை பிணித்து கொண்ட பிறகு முதலா சுலோச்சனா இப்பொழுதுதான் லட்சுமிகாந்தின் வீட்டிற்கு விருந்தினலா வர. மகரபூஷணம் இறப்பதற்கு முன்னாடி இவருக்கும் அவருக்கும் சண்டை தான். லட்சுமிகாந்தம் இந்த கல்யாணத்தை தடுக்க தன்னால் இயன்றவரை எவ்வளவோ முயன்று பார்த்தாரு, முடியல. லட்சுமிகாந்தம் தனது சகோதரனை விட 14 வருஷம் மூத்தவர். அது ஒரு கடற்கரை காதல்னே சொல்லலாம். சுலோச்சனா அவதான் மகரத்தின் மனைவி. ஒரு மலையாள பெண். அழகு ஆளை மயக்கும் போதை வஸ்து போன்றது. அதில் அழகையே எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும் மகரம் விழுந்ததுல அதிசயம் இல்லை. இருவரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்துக்கிட்டாங்க. லட்சுமிகாந்தம் எவ்வளவோ சொன்னாரு, அந்த பெண்ணின் குணம் உனக்கு தெரியாது. அவளோட மனம் ஒரு பரத்தையின் மனம். தன்னை தவிர வேறு யாரையும் அவளால் நினைக்க முடியாது. அவள் உன்னை விட 5 வயசு மூப்பு வேற. கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமானால் சாப்பிட வேலை செய்யக்கூடிய ஆங்கிலோ இந்தியன் பெண்ணை வேண்டுமானாலும் கல்யாணம் செஞ்சுக்கோ. நான் என்னோட உள்ளன்போட ஆசீர்வதிப்பேன். உனக்கு வேண்டியது ஒரு தாயோட பரிவும் மனைவியின் காதல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண். இவளா தன்னோட சுகத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இவளா உனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு லட்சுமிகாந்தம் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஆனா மகரபூஷணமோ பிரயோஜனம் இல்லை. அண்ணனுடன் கோபித்து கொண்டு ரிஜிஸ்டர் கல்யாணத்தை நடத்திட்டான். பிறகு என்ன ஆச்சு? அந்த கோரமான சம்பவம் நிகழ்ந்தது. அவனோட மரணம். ஆமா, போன வருஷம் உதகமண்டலத்திற்கு கணவனும் மனைவியும், அதாவது பூஷணமும் சுலோச்சனாவும் போயிருந்தாங்க. அதன் சிகரமான தொட்டபெட்டாவை பார்க்க செல்லும் போது அந்த பாலடைந்த நட்சத்திர சாலையின் பக்கத்தில் செங்குத்தான வீழ்ச்சி ஒன்று. அதில் எட்டி பார்த்த பொழுது மகரம் சறுக்கி விழுந்து உயிர் துறந்தார். பிறகு ஏதோ ஒரு மாதிரி சுலோச்சனாவிற்கும் லட்சுமிகாந்திற்கும் சமாதானம் ஏற்பட்டது. இருவரும் மகரத்தின் திதியில தான் சந்திச்சாங்க. அப்புறம் பிறகு ஜீரில ஒரு தடவை எங்கோ சந்திச்சிருக்காங்க. இப்பொழுதுதான் முதலா லட்சுமிகாந்தோட விருந்தினலா அவளோட வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த பெரிய ஹால்ல, அதாவது லட்சுமி விலாசத்தின் பெரிய ஹால்ல சுலோச்சனாவின் படம் மகரம் இறக்கும் பொழுது எழுதியது தொங்க விடப்பட்டிருந்துச்சு. விருந்தினருக்கு எல்லாருக்கும் இது ஒரு அதிசயமா தான் இருந்துச்சு. எல்லோரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க.
ஒருவேளை மகரத்தின் மேல இருந்த அளவு கடந்த அன்புனால இருக்கலாம். அதனால இத தொங்க விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட உட்காரும்போது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, லட்சுமிகாந்தம் பேச்சு தொடர்ந்தாரு. "உங்கள்ல யாருக்காவது பேய் மேல நம்பிக்கை உண்டா?" அப்படின்னு கேட்டாரு. "ஏன்? இந்த வீட்ல பேய் இருக்குதா?" என்றாள் சுலோச்சனா கூட வந்த ஒரு பெண். "ஆம்." "அதுல தான் ஒரு சுவாரஸ்யம். என்ன போன்ற பிரம்மச்சாரிகளுக்கு துணை யார் இருக்காங்க? ஒரு பேயாவது இருக்க வேண்டாமா?" அப்படின்னு சிரிச்சாரு. "இங்க நடந்த விஷயங்கள கேட்டா ரசமாகவும் இருக்கும். இந்த வீட்டு மெத்தையில ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் நீங்க எப்படித்தான் மூடி தாள் போட்டு வச்சாலும் கூட உடனே திறந்து கொள்ளும்" என்றார் மீண்டும். "நல்லா பூட்டிட்டா?" அப்படின்னு சொன்னாரு அங்கிருந்த இன்னொருத்தர். 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சுமதி என்ற பெண் தனது கணவனை அந்த ஜன்னல் வழியா பிடிச்சு தள்ளிட்டா. அன்று அவன் சூரியன் அஸ்தமானவதைக் கண்டு களித்துக் கொண்டிருந்தானாம். ஒரு தள்ளு, அவ்வளவுதான். கீழே புருஷனை பெட்டி வச்சுதான் பொறுக்க வேண்டியிருந்துச்சு என்றார் லட்சுமிகாந்தம். "அவள தூக்குல போட்டாங்களா?" என்றார் பிரகாசம் என்ற நண்பர். "இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? ஏதோ தவறி விழுந்ததாக தான் சொல்லியிருக்காங்க. யாரால அத நிரூபிக்க முடியும்? பேய சாட்சியத்திற்கு கோர்ட்ல சம்மன் கொடுக்கவா முடியும்?" என்றார் லட்சுமிகாந்தம். "தப்பித்துக் கொண்டா போல இருக்குது" என்றார் துப்பறியும் நாவல்கள் மொழிபெயர்ப்பதில் பேர் போன பாரங்குச நாயுடு. "அப்படியல்ல. பேய ஒரு தடவை நேருக்கு நேர் பார்த்து பயத்தால் பேச முடியாத வாயடித்து போய் கிளி அடித்த வியாதியாலேயே உயிரை விட்டுட்டா" என்றார் லட்சுமிகாந்தம். எல்லாம் வெறும் மனப்பிராந்தி. குற்றமுள்ள நெஞ்சோ பேயாவது உருளைக்கிழங்காவது என்றார் திவான் பகதூர் சம்பந்த சாரணாலயம். "பேய வேற யாராவது பார்த்துருக்கிறாங்களா?" என்றார் ஒரு நண்பர். "இல்ல, ஏதோ ஒரு பெண் பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க" அப்படின்னு லட்சுமிகாந்தம் சொல்ல, "பொண்ணுங்களோட கண்ணுக்கு தான் பேய் தென்படும் போல இருக்குது" என்றார் பாரங்குசம் நாயுடு. "ஆமாம், குற்றமுள்ள நெஞ்சுடைய பெண்களுக்குத்தானே அதெல்லாம் தென்படும்" என்றார் லட்சுமிகாந்தம். பிறகு எல்லோரும் பின்தொடர, கூரைக்கும் 2வது மாடிக்கும் இடையில் ஒரு சிறிய கேமரா அறை, அதற்கு செல்வதற்கு ஒரு சிறிய ஏணி. அதனுள் சென்ற லட்சுமிகாந்தம், "இதோ இங்க தான் அவன் உட்கார்ந்திருந்தானாம். இதுதான் அந்த ஜன்னல்." "அடடே, இந்த ஜன்னலை யார் திறந்தது?" என்றார் லட்சுமிகாந்தம். "இந்த ஜன்னல் தானா?" என்றாள் சுமதி. "ஆம், அவள்தான் சுலோச்சனாவுடன் வந்தவள்." "ஆமா, இதுதான். வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த மாதிரி தொந்தரவு செய்யும். அதுவும் இந்த நாள் அந்த நாள் போல இருக்குது" என்று சிரித்தார் லட்சுமிகாந்தம். எல்லோரும் பக்கம் நெருங்கினார்கள். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் எல்லோருக்கும். திடீரென்று எங்கும் இருண்டது. அறையில் ஒருவருக்கொருவர் முகம் தெரியவில்லை. "அது என்னவோ இருட்டுற மாதிரியே இருக்குதே" என்று சற்று உரத்த குரலில் நடுநடுங்கி கேட்டாள் சுமதி. "ஒண்ணுமில்ல, மேகமா இருக்கும்" என்றார் லட்சுமிகாந்தம். "கீழே விழும்போது என்ன நினைச்சானோ, யாரு கண்டாங்க? ஒருவேளை ஓலமிட்டிருக்கலாம்" என்று லட்சுமிகாந்தம் சொல்ல, யாரோ இருட்டில் அசைந்தார்கள். தரையில் காலடி சப்தம் வேறு. யாரோ ஒரு பெண், "ஐயோ, அம்மாடி" என்று ஏங்கும் குரல். "எனக்கு இங்க இருக்க பிடிக்கல" அப்படின்னு என்று சொன்னாள் சுமதி. "சரி, அப்போ வாங்க கீழே போகலாம்" என்று ஜன்னலை சாத்திவிட்டு லட்சுமிகாந்தம் கீழே சென்றார். எல்லோரும் பயம் தெளிந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டு திரும்பினார்கள். லட்சுமிகாந்தம் ஜன்னலை சாத்திவிட்டு திரும்பி கீழே இறங்கி வரும்பொழுது திடீரென்று கூச்சல் போட்டுக்கொண்டே திரும்பினார். அந்த ஜன்னல் கதவு மெதுவாக தானே திறந்து கொண்டிருந்தது. "ஐயோ, அங்க பாருங்கள்" என்றார் திவான் பகதூர். "மிஸ்டர் பேய்க்கு நம்முடன் பேச இஷ்டம் போல் தெரியுது" என்று சிரித்தார் லட்சுமிகாந்தம். இதற்குள் மற்றவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். இவர்களும் அவர்களை தொடர்ந்து கீழே இறங்கினார்கள். "கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா எல்லோரும்?" என்று லட்சுமிகாந்தம் சொன்னார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று விளக்குகளும் மங்கிவிட்டன. எங்கோ தடால் என்ற சப்தம். விருந்தினர்கள் பயத்தில் உளறி அடித்துக் கொண்டு எழுந்தார்கள். யாரோ ஒரு பெண் பயத்தால் கூச்சலிட்டார். வெளிச்சம் மறைந்த மாதிரியாக திடீரென்று பிரகாசமாக வந்தது. சுலோச்சனாவின் படம், மத்திய அறையில் மாட்டியிருந்த படம் கீழே சுக்கல் சுக்கலாக நொறுங்கி கிடந்தது. லட்சுமிகாந்தம் வேலைக்காரங்களை கூப்பிட்டு அதை அப்புறப்படுத்தச் சொன்னார். அதற்குள் பரிசாரகன் கூல் ட்ரிங்குகளை கொண்டு வந்தான். "எல்லோரும் இதை சாப்பிடுங்க, பயம் தெளியும்" என்றார் லட்சுமிகாந்தம். சுலோச்சனாவை பார்த்து, "என்ன சுலோச்சனா, பயந்துட்டியா? இதுல என்ன இருக்குது? மகரம் எழுதிய படம் வீணா போனது வருத்தம்தான். நீ இதை குடி, மேலெல்லாம் வேத்திருச்சு பாரு" என்றார் மறுபடியும். சுலோச்சனா கையில் இருந்ததை வாங்கி கொண்டு குடித்தாள். அப்பொழுது ஒரு வேலைக்காரன் உள்ளே ஓடி வந்து, "ஐயா, ஐயா, பங்களா காம்பவுண்ட்ல யாரோ இறந்து கிடக்குறாங்க. வெளியே போனப்போதான் நானே பார்த்தேன்" அப்படின்னு என்று சொன்னார். எல்லோரும் திடுக்கிட்டு நான் பேச முடியாமல் மௌனமாக எழுந்தார்கள். "அவனை அங்க எடுத்துட்டு வா, எடுத்துட்டு இங்க மத்தி வை"
சரியா? கீழே ரத்தம் எத்தம் சிந்தி கிடந்தா கழுவி விட்டுரு. யாரும் வழிக்கு விழுந்துடாம என்றார் லட்சுமிகாந்தம். சரிய்யா என்று வேலைக்காரன் போனான். இன்னைக்கு ஒரே வேடிக்கையா இருக்குதுல்ல. துப்பறியும் நாவல் மாதிரி சம்பவங்கள் அப்பப்போ நடந்தேறுதுல என்று விருந்தினர்களை பார்த்து கூறினார் லட்சுமிகாந்தம். அந்த சமயத்துல வேலைக்காரர் 2 பேர் பிணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார்கள். அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் நடுநடுங்கி போனர். அந்த மேஜை மேல வைங்க அப்படி என்று சொன்னார் லட்சுமிகாந்தம். எல்லோரும் அதையே நோக்கினர். ஆனால் பாரங்குச நாயுடு அதை கூர்ந்து கவனிக்க நெருங்கினார். அந்த பிணம் உண்மையிலே துணியிலால செய்யப்பட்ட ஒரு பொம்மை. சாக்கு போட்டு மூடப்பட்டிருந்தது. மிஸ்டர் லட்சுமிகாந்தம், நீர் ஒரு பெரிய ஆசாமி ஒய் என்று விழுந்து விழுந்து சிரித்தார் பாரங்குச நாயுடு. மற்றவர்களும் அதை நெருங்கி கவனித்துவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தார்கள். இப்பொழுது பிணத்தை பார்த்தாச்சு. சரி, இவனை யாரோ வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க தான் கொண்டிருக்காங்க. உணவுகளை வச்சுக்கிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 100 சிகரெட் பந்தயம். சரியா? இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சா தான் நம்ம அங்கே சுமதியோட கணவரை கொன்றது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு லட்சுமிகாந்தன் சொல்ல, உடனே அங்கே இருந்த சுமதி, நான் தான் துப்பறியும் கோவிந்தன், நான் கண்டுபிடிக்க போறேன் சார் அப்படின்னு சிரிச்சா. என்ன சுலோச்சனா, குற்றவாளியை கண்டுபிடிக்க போறது இல்லையா என்று சிரிச்சா லட்சுமிகாந்தம். உடனே சுலோச்சனா, இந்த முட்டாள்தனமான விளையாட்டு எனக்கு பிடிக்கலை என்று முகத்தை சுளித்தாள் சுலோச்சனா. அந்த அறையை சுற்றி கவனித்த சுமதிக்கு ஒரு கிழிந்த கடிதம் அகப்பட்டது. அதில் விருந்திற்கு பிறகு என்னை சந்தி சனா என்று மட்டும் தெரிந்திருந்தது. பிணத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த தனி பதுமைக்கு அனுப்பியிருந்த சட்டைகளில் என்னவிருக்கிறது என்று கையை விட்டு தடவினாள் சுமதி. அதில் ஒரு கைக்குட்டை கிடைத்தது. அதன் மூலையில் சு என்ற எழுத்து பின்னப்பட்டிருந்தது. சு சனா, சுலோச்சனா. அவள்தான் கொலை செய்தவள். அவள்தான் இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளவில்லை. அவள்தான் குற்றவாளி. துப்பறிவனுக்கு பேசிய 100 சிகரெட்டுகளை கொடுத்து விட வேண்டும் என்று உரத்த குரலில் சுமதி சிரித்து கொண்டே கேட்டார். அவசரப்படாத சுமதி. கோர்ட்டு என்ன தீர்ப்பு செய்யறதோ அதுல இருந்து தான் முடிவு கட்டணும். திவான் பகதூர் தான் ஜட்ஜ். பாரங்குச நாயுடு வாதி வக்கீல், நான் பிரதிவாதி வக்கீல், மற்றவர்கள் எல்லாருமே ஜூரிகள். சரியா என்று லட்சுமிகாந்தம் சொல்லி முடிக்க, சரி, இப்போ குற்றத்தின் காரணத்துக்கு வரலாம். அது ஒரு விதத்தில் எப்படி நியாயமானது என்பதும் காண்பிக்கிறேன். பிணத்தின் நிலைமையிலிருந்து உயரத்திலிருந்து விழுந்தது என்று தெரியுது. அதன் உள்பையில் இருக்கும் கைக்குட்டை இருந்தவர் குற்றவாளியின் மீது அதிக பிரியம் வைத்திருந்தார் என்பதையும் காண்பிக்குது. அவருடைய நேசம் பாசம் எல்லாம் தொந்தரவு கொடுத்தது. அவன் இல்லாவிட்டால் எவ்வளவோ நன்றாயிருக்கும் என்று பட்டது. அவன் எதிர்பார்க்காத போது ஒரு தள்ளி விடுகிறது. இயற்கைதானே. அவ்வளவுதானே சுலோச்சனா. அவன் இல்லாட்டா நல்லதுதானே என்று லட்சுமிகாந்தம் சொல்ல, விருந்தினர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். சுலோச்சனாவின் முகத்தை கவனித்தவுடன் சிரிப்பு அடங்கிவிட்டது. நீங்க சொல்வது எனக்கு அர்த்தமாகல. யாரை பத்தி பேசுறீங்க என்றால் முகம் பயத்தால் வெளியிருந்தது சுலோச்சனாவிற்கு. அவனால நிறைய இடைஞ்சல்கள் அதிகமா இருந்துச்சு. அங்க ஒருத்தரும் இல்ல. சான்ஸ் கிடைச்சது. பிறகு என்ன கொண்டுட வேண்டியதானே. அப்புறம் என்ன, அவன் மயங்கிதான் விழுந்து உயிர் விழுந்தான்னு சொல்ல வேண்டியதான். அவன் பயங்கொள்ளில தலை சுற்றி கீழே விழுவதற்கு சரியா 1 வருஷம் ஆகிட்டது. அப்பொழுது சௌகரியமா கீழே வந்து உன் கதையை சொன்னல. உன்னை தடுத்து பேச மறுத்த அவன் அங்க இல்லை. சத்தியமா அவன் மயங்கிதான் விழுந்துட்டான்னு நீ சொல்லு பார்க்கலாம். என்னுடைய தம்பி மகரபூஷணம் அங்கேருந்து மயங்கி விழுந்தானா? நிஜமாகவா சொல்லு அப்படின்னு லட்சுமிகாந்தன் கேட்ட உடனே, அவனை நான் கொல்லல, சத்தியமா அவர் மயங்கிதான் விழுந்தாரு அப்படின்னு சுலோச்சனா சொல்ல, நிஜமாகவா? அவனை அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா அப்படி சத்தியம் செய்வியா அப்படி என்று லட்சுமிகாந்தன் கேட்க, அவரை உங்களால எப்படி கொண்டு வர முடியும்? முடியாது அப்படி என்று சுலோச்சனா சொல்ல, கொண்டு வர முடியும், இப்போ கொண்டு வர்றேன். மகரம் மகரம் இங்க வா என்று சற்று உரத்த குரலில் கூப்பிட்டார் லட்சுமிகாந்தம். எங்கும் நிசப்தம். பிறகு வெளியே டக் டக் என்று செருப்பு சத்தம். யாரோ ஜன்னலை தட்டுவது மாதிரி. அவரை உள்ள கூப்பிட வேண்டாம், நான் தான் கொன்னேன். ஐயோ என்று சொல்லிக்கொண்டே சுலோச்சனா மயங்கி விழுந்தாள். விளக்குகள் மறுபடியும் பிரகாசமாக எரிந்தன. ஜூரர்களே, கைதி குற்றவாளி அல்லவா என்றார் லட்சுமிகாந்தம்.